எவ்வளோ தான் அலர்ட்டா இருந்தாலும் டீ வைக்கும்போது அது பொங்கி வந்த கரை, குக்கர்ல வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது அது சிதறுன அந்த கரை, இன்னும் சப்பாத்திலாம் போட்டா சொல்லவே தேவையில்லைங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாவே பயங்கர அழுக்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளீன் பண்றத நெனச்சாலே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம தண்ணிய வந்து ஒரு துணியில நனச்சு, அதுக்கப்புறமா போட்டு தேய்ன்னு தேய்ச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஆனா இனிமேல் அந்த கவலை இல்லைங்க. அர்பன் வைப்லேருந்து கிச்சன் கிளீனர் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் வைப் பண்ணிங்கன்னா போதும், எல்லா கரையுமே சூப்பராக போயிடுங்க. என்னோட கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் அந்த வால் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டெயின்ஸோட கரை இருந்தது. எல்லாமே கிளியர் ஆகி ஒரு டீப் க்ளீன் ஆயிடுச்சுங்க. இதை வச்சு நீங்கள் ஸ்விட்ச் போர்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ் கூட ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாங்க. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி பயோடிகிரேடபிள். ஸ்கின்க்கு எந்த ஹார்மே கிரியேட் பண்ணாதுங்க. எல்லார் வீட்லையுமே பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கிற இந்த கூட இருக்குங்க. இதுவுமே கிச்சன்லேயே இருக்கிறதுனால ஆயில் ஸ்டெயின்ஸ் இருந்ததுங்க. இதையுமே ஈஸியாக க்ளீன் பண்ணிடுச்சு. இதே மாதிரியே வாட்டர் பியூரிஃபையர், கிச்சன்லேயே இருக்கிற வுட்டன் ரேக், ஸ்டீல் ரேக் இதுலேயுமே எண்ணெய் பிசுக்கு நிறையா இருக்குங்க. ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு டீப் க்ளீன் கிடைக்குங்க. உங்கள் சிங்கையுமே இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணும்போது சிங்க்கில் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்குங்க. ஸோ எங்கள் வீட்டு பால்கனி பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது. அதில் இருக்க வாஷிங் மிஷின்லேயும் ஆயில் ஸ்டெயின்ஸ் இருந்ததுங்க. அதையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுச்சுங்க. இந்த சூப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா பேஜோட லெஃப்ட் சைட் கார்னரில் டேக் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.